வணக்கம். திருச்சி சக்தி சித்த வைத்தியசாலையினுடைய சித்த மருத்துவர் பி. மதிக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது ஆண்மை குறைவு பற்றி பேசுவோம். ஆண்மை குறைவு என்றால் விந்தை விட்டவன் நொந்து கெட்டவன் பழமொழி உண்டு. அதுக்கு காரணம் என்னென்னா, விந்து எந்த அளவுக்கு கீழே போகுதோ அந்த அளவுக்கு பலகீனம் ஏற்படும். காரணம் சில தவறான பழக்க வழக்கங்கள். சின்ன வயசு பிள்ளை, ஒரு 15 வயசு பையன்லேருந்து நிறைய பேர் இந்த மாதிரி விஷயம்லாம் அடிபட்டு வர்றாங்க கிட்ட. நான் பார்த்து தான் இருக்கேன். காரணம் என்னென்னா, அது உயிரணுக்களை உற்பத்தி பண்ணுறது வெளியில் விடுறதுனால ஆண்குறியெல்லாம் சிறுத்து போயிடும். சுத்தமாக அது ஒன்று தான் மிச்சம் முக்கியமாக பார்த்தா ஆண்குறி சிறுத்து போயிடும். உண்மையாக செய்ய கணவன் மனைவியோட உடல் உள்ள செய்யறதுக்கு தாம்பத்திய உறவு செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம். இதனால் உடம்பு வலி, கைகால் வலி, இடுப்பு வலி, கண் எரிச்சல் இது மாதிரிலாம் வரும். இது வாலிப வயதில் வயோதிகர் போல் இருக்கிறது. வாலிப வயசுனா ஒரு 25 வயசு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 40 வயசு பையன் மாதிரி இருப்பான். அந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி ரொம்ப ஓல்டு மாதிரி தருவாங்க. அந்த மாதிரி ஓல்டு மாதிரி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆன்ம குறைவு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொருத்தர் கண்டுபிடிச்சிருவாங்க அதில். அதனால் உங்கள் ஆன்ம குறைவு ஏற்படும். அவங்க என்னன்னாக்கா கல்யாணம் பண்ணுறது பயப்படுவாங்க. சில பேர் கல்யாணம் பண்ணுறதா ஐயோ பயமாக இருக்குது, பொண்ணை பார்க்கவே பயப்படுவாங்க. காரணம் ஆன்ம குறைவு. அவங்கள தாழ்ந்த மனப்பான்மையோடு இருக்கிறவங்க அப்படியே இருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு உயிரணுக்கெல்லாம் நீத்து போச்சு, இப்போ கைகால் வலி, கையில் நடுக்கம், நரம்பு தளர்ந்து போச்சு, உடம்பு ஏற மாட்டேங்குது, உடம்பு கண்ணமெல்லாம் வத்தி போச்சு, கண்ணெல்லாம் உள்ளே போயிடுச்சு, அதனால் ரொம்ப கஷ்டப்படுறோம், கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு தாழ்ந்த மனப்பான்மை போக்கி இருந்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு. சிலருக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. தாழ்ந்த மனப்பான்மை இதெல்லாம் சரியாகி போயிடலாம். ஈஸியான வைத்தியம்லாம் இருக்குது அதெல்லாம் ஆன்ம குறைவுகள்லாம். அதுவும் இப்போ சரியான மருந்து கொடுத்தோம்னா நல்லபடி ஆக்கிறோம். ஒன்றும் அதில் பெரிய பிரச்சனை எழுச்சி உண்டாக்கணும். ஒரு மனுஷன் கீழே படுத்த எந்திரிச்சு நிப்பாட்டு வைக்கிற மாதிரி கொடுத்தோம்னா சரியாயிடும். மொத்தத்தில் தூங்கிட்டு இருக்காங்க பார்த்தியா, இந்த பசங்க தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நிறைய வெளியில் போவோம். ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி போனாக்க அவன் என்ன பண்ண முடியும்? ஒரு சொட்டு விந்துக்கு 60 சொட்டு ரத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பிளட்டு அது மாதிரி ரத்தம் போகிற மாதிரி அதை விந்து போச்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியும்? காலைல எந்திரிச்சு பார்த்தோன்னா எதுவும் எழுந்திரிக்க முடியாது, கைகால் வலி, எந்த வேலையும் செய்ய முடியாது, சோம்பேறித்தனம், ரொம்ப சுறுசுறுப்பு சுத்தமாக இருக்காது. இதெல்லாம் காரணம் விந்து வெளியில் போனதுனால தான் இருக்க வெளியே. ஒவ்வொருத்தரும் பரம்பரையாக கூட இருப்போம். விந்து வெளியில் போகாதவங்க பரம்பரை வியாதியாக கூட இருக்கலாம். உடம்பு சோர்ந்து போய் மெலிசாகவே இருப்பாங்க, ஆள் அசந்து போவாங்க, சோர்ந்து எந்திரிக்க முடியாது. இந்த மாதிரிலாம் பரம்பரையாக கூட இருக்காங்க. ஒவ்வொருத்தர் விந்து வெளியில் போனவங்களும் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, தவறான சேர்மானம், தவறான பழக்க வழக்கத்தினால தான் இந்த மாதிரிலாம் வருது. மொத்தத்தில் அதெல்லாம் குறைச்சிக்கணும். முதல்ல பார்த்தாவே இது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னா அது அந்த பொண்ணுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கணவன் மனைவி சேர்த்து வைக்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றவங்க. அவங்க போய் பண்ண குழந்தை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப அவமானம். என்னடா மாப்பிள்ளை பார்த்து சொல்லுவாங்க, என்னடா பொண்ணை பார்த்து சொல்லுவாங்க. இது பல விதத்தில் இருக்குது. அதனால் மொத்தத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்குள்ளே வியாதிக்குள்ளே மருந்தை சாப்பிட கற்றுக்கணும். கல்யாணம் பண்ணிவிட்டு நின்றுக்கிட்டு ஐயா நம்ம போனேன் செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்கிறது தவறாக போயிடும். ஒன்றும் பண்ண முடியாது. இது பெரிய விஷயம். ஏன்னா அவளை 10 பவுன் 20 பவுன் நகை போட்டு கொடுக்குறவங்க அந்த பொண்ணை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா தானே நல்லது. அப்போ சந்தோஷமாக வைக்கலைன்னா அது என்ன ஆகும்? கீழே விழுந்தா கூட, தடிக்கி விழுந்தா கூட என் புருஷன் தான் தள்ளி விட்டான்னு சொல்லும். இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயம். அதை நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டு மறந்துக்கிட்டு தின்னுக்கிட்டு ஒரு உடம்பை தேர்த்திக்கிட்டு ஒரு கல்யாணம் பண்ண பாருங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியும், பின்னால் இருந்தாலும் சரி, நேரடியாக அதுக்குள்ளே மருந்தை சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியுமே வெளியே பெண்கள்கிட்ட ஜெயிக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப அது வீட்டுக்குள்ளேயே இருக்க பொண்ணுங்க. வீட்டுக்குள்ளே சமையல் பண்ணிட்டு போயிட்டு இப்போ காலேஜ் போவோம், வரும் போவோம். இது ஒரு கல்யாணம் பண்ணுறது ஒரு தாம்பத்திய உறவு, ஒரு குழந்தை பிள்ளையோட குடும்பத்தோடு இருப்பாங்கன்னா யாராக இருந்தாலும் பொண்ணு கொடுக்குறோம், பொண்ணு எடுக்கிறோம், போய் எல்லாமே செய்கிறோம். அங்கே ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா அதை விட ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. எல்லாம் என்னோட அண்ணன் தம்பி தான் எல்லாருமே. இதை தவறாக நினைக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கங்க. இது மொத்தத்தில் இது குடும்பத்தில் யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியும், எல்லாத்துக்கும் இருக்குது. ஒரு சிலருக்கு நல்லா இருப்பாங்க, ஒரு சிலருக்கு கெட்டு போகிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் போயிடுறாங்க. இந்த மாதிரி தவறான பழக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் இந்த பதில். நல்லா இருக்கவங்களுக்கு கிடையாது. இது அந்த மாதிரி உள்ளவங்க மருந்துக்கிறது சாப்பிட்டு இந்த மாதிரி உடம்புல ஏற்றிக்கிட்டு கொஞ்சம் பலத்தை உண்டாக்கிட்டு ஆண் உறுப்பு, அது ஒரு உறுப்பு தான். கை கால் மாதிரி
கை நல்லா இருந்தால் தான் தூக்கி மூஞ்சி போச்சா குத்துறோம், அடிக்கிறோம், உதைக்கிறோம், மூஞ்சை பார்த்து கண்ணை விழிச்சு பார்க்குறோம், மூக்கில் நல்லா சுவாசிக்கிறோம், எல்லாமே. அது கெட்டு போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாமே நல்லா இருந்தால் தான் ஓடுறோம், ஒடியாரோம். ஆனால் அது கெட்டு போச்சுன்னா மட்டும்தான் முடியாது. ஒரு மூட்டை நெல்லை வந்து ஒரு ஆம்பளை சுமந்து தூக்கி போடுவான். ஆனால் 1 கிலோ ஒரு முறைக்கா ஒரு 5 கிலோ வெயிட்டை தூக்க முடியாத ஒரு பொண்ணால் அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம தோற்று போயிடுறோம். காரணம் இதுதான். வேணா நம்ம கெத்துக்காக வேணா சொல்லலாம், ஆனால் அங்கே வந்து ஒன்றுமே செய்ய முடியாது சொல்லலை. அதனால் தான் உடம்பை தான் கெடுத்துக்காதீங்க யாருமே. இதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. ஆனால் கெடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்பத்தில் பல பிரச்சனை உண்டாகும். எல்லாமே நம்ம மகள்கள் மகளோட சகோதரி தான் எல்லாருமே. ஆனால் நம்ம குடும்பத்தை நம்ம கெடுக்காமல் இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். கெடுதல்லாம் பண்ணக்கூடாது. தவறான ஃப்ரெண்டுகள்கிட்ட பழகிக்கிட்டு கெட்டதெல்லாம் செய்யக்கூடாது. அப்புறம் தூக்கத்தில் எல்லாம் போச்சுங்க, கண்ணெல்லாம் ஒட்டி போச்சு, களை எழுந்து போச்சுன்னு சொல்லிக்கிட்டு நிற்கக்கூடாது. கல்யாணமே வேணான்னு சொல்லக்கூடாது. இது மாதிரி தான் இருக்குது. மொத்தத்தில் தூக்கத்தில் போகிறத நிப்பாட்டணும். முதல்ல அதுக்கு மருந்து முக்கியம் வேணும். செஞ்சாச்சு, போயாச்சு, ரைட்டு, ஓகே. நீங்கள் அந்த பழக்கம் இந்த பழக்கம் அதை எப்படி நான் சொல்ல முடியும்? நிறைய பழக்கத்தில் போயிடுச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் போகல சார், நல்லா இருக்கேன் சார், தெம்பாக சார் இருக்கேன், ஆனால் இப்போ தூக்கத்தில் போகுது சார். அதுதாங்க பெரிய வியாதியே. அதுதான் பெரிய வியாதி. நீங்கள் செஞ்சதெல்லாம் பெருசு கிடையாது. இப்போ போகுது பாரு, இதை நிப்பாட்டிட்டீங்கன்னா நீங்கள் தான் கெத்து. அந்த நிப்பாட்டுறது தான் முக்கியமானது விஷயம். அதை அதை நிப்பாட்டுறதுக்கு என்ன, அதை முதல்ல அறிவுபூர்வமாக சிந்திங்க. மொத்தத்தில் ஆஸ்துமாக்காரனுக்கு ஒடிவிட்டே இருக்கும். சளி தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல திடகாத்தமாக இருக்கவங்க சளி சிந்தி போடுவாங்க. அப்போ சிந்தி போடுற சளி மாதிரி விந்து இருக்கணும். தண்ணி மாதிரி போச்சுன்னா அது இருக்கக்கூடாது. அப்போ சிந்தி போகிற மாதிரி சளியை சிந்து போகிற மாதிரி கெட்டியாக்கணும். விந்துக்கள் கெட்டியாக, அது உயிர் சத்து. அது இல்லை நடக்க முடியாது. எந்த வண்டியாக இருந்தாலும் கிரீஸ் பண்ணதான் ஓடுது. அதே மாதிரி கிரீஸ் உன் உடம்புக்குள்ளே இருக்கணும். அந்த உடம்பு இல்லைன்னா கைகை வலிக்குது, காலை வலிக்குது, தலையை வலிக்குது. இதெல்லாம் வர்றது உடம்புல கிரீஸ். அதாக உயிர் அணுக்கள், நோய் எதிர்ப்பு சக்தி. அதெல்லாம் வெளியே விட்டுட்டிங்கன்னா அங்கங்கே குறைபாடு இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் அனுபவிச்சு தான் தரணும். அதுக்கு கைகண்ட பலன் உங்கள் உடம்பை தவறான நோக்கத்தில் போகாமல் நீட்டான நேர்மையான வழியில் நடந்தீங்கன்னா தாய் தகப்ப பேச்சை நல்லா கேளுங்க. ஏன்னா அவங்களெல்லாம் கடந்து வந்தவங்க தான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதில் கேட்டுட்டு வாங்க. அவங்க தவறான பழக்கத்தில் உங்களை கொண்டு போய் விட்டுற மாட்டாங்க. இவ்வளோ தூரம் வளர்த்து வாரியம் பண்ணி இவ்வளோ தூரம் செஞ்சவங்க தவறாக விட்டுருவாங்களா? அவங்க பேச்சை கேளுங்க. எங்கேயும் போட்டு உங்களை கொண்டு போய் விட்டுற மாட்டாங்க. உங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, கச்சேரி பண்ணி கொடுப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. நீங்களாவே எதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த தாம்பத்திய உறவுல அங்கே இளைஞர் இருந்தால் கூட தாய்ப்பா காப்பாற்றிடுவாங்க. இப்படிமா மருந்து வாங்கி கொடுத்து எல்லாம் தேத்தி விட்டுருவாங்க. நீங்களாக போய் விழுந்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அந்த பொண்ணு இருந்து வாழணும், நீங்கள் இருந்து வாழணும், பல சிக்கல் உருவாகும். அதனால் நல்லபடியாக வாழ கற்றுக்கங்க. இந்த ஆன்ம குறைவுக்கு சுத்தமான மருந்து, இந்த தூக்கத்தில் விந்து நிப்பாட்டுறதுக்கு அருமையான லேகியம்லாம் செஞ்சு வச்சு கொடுத்துட்ருக்கோம். எவ்வளோ பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு, எவ்வளோ பேருக்கு இந்த குழந்தையின்மைக்கு மருந்து கொடுக்குறவங்கள தான் இந்த ஆன்ம குறைவு தூக்கத்தில் போதை நிப்பாட்டுவாங்க. அந்த தூக்கத்தில் போகிற விந்து என்ன பண்ணோம்னா உடம்பு வலி வரும், கைகால் வலி, இடுப்பு வலி, எல்லாமே கண்ணம்டா ஒட்டி இப்படியே களை இழந்து போயிருப்பாங்க. அதனால் அந்த தூக்கத்தில் போகிற விந்து முதல்ல நிப்பாட்டத்துக்கு என்னவோ அதை செஞ்சுக்கங்க. அது ஆண்மை நல்லபடியாக வந்துடும். அது பாட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது டங்குன்னு எந்திரிச்சு எல்லாம் செய்யும். ஏன்னா அது நிற்கும், உடம்புல சேர்ந்துக்குது. அது விந்துக்கு உடம்புல சேர்ந்துக்குது. அது வெளியில் போனால் தானங்க உங்களுக்கு டவுன் ஆகி போகிறீங்க. அது வெளியில் போகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் 100% இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் தூக்கத்தில் போகிறத நிப்பாட்டுறதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு மெடிக்கலில் போய் நின்றுக்கிட்டு அதுக்கு ஆன்ம குறைக்கு மருந்து கொடு, ஆன்ம குறைக்கு பார்த்தா வேகத்தை கொடுத்துருவாங்க. நீ அப்புறம் எல்லாம் போயிட்டே இருக்காது பாட்டில். அப்படிலாம் போகக்கூடாது. அதுக்குன்னு மருந்து இருக்குது. அதுக்குன்னு செஞ்சு கொடுக்குற ஆள் இருக்காங்க. அதுக்குன்னு மருந்து இருக்குது. அந்த மருந்தை தான் நீங்கள் செஞ்சு கொடுத்தா தான் அந்த தூக்கத்தில் போகிறது நிற்கும். இல்லைன்னா மாதத்துக்கு 1 வாட்டி, 2 வாட்டி, 5 வாட்டி, 10 வாட்டி போக போக அநியாயத்துக்கு கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் நீங்கள் என்னோட ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வியாதி சாதாரண தீர்க்கக்கூடிய வியாதி தான். அடுத்து நான் பால்வினை பற்றி நான் பேசுகிறேன். அந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.